நான் கோயம்பேடுல மளிகை கடை வச்சிருக்கேன். வரதராஜன் ஸ்டோரின் கடை பேரு. எல்லாருமே தமிழ்காரங்க மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க. முழுக்க தமிழ்நாடுகள் மட்டும் தான் வேலை கொடுத்துருக்கோம். இந்திக்காரங்க 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு வேலைக்கு வர்றாங்க. ஆனால் நாங்கள் டெய்லி 600 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்துட்டு நாங்கள் யாரும் இந்திக்காரனை வேலைக்கு வைக்கல. நீங்க தமிழ் ஆட்களுக்கு மட்டும் வச்சிருக்கும் போது என்ன இதுக்கான காரணம் என்ன? வட மாநிலத்தில் உள்ள வர்றவங்கள நமக்கு அந்த அளவு சரியா தெரியாது. சம்பளம் மட்டும் தான் கம்மியாக கேட்கறாங்களே ஒழிய அவங்க என்ன அட்டுலியம் பண்றாங்க என்ன பண்றாங்க அது நமக்கு சரிவர புரியாது. எல்லாருமே இந்திக்காரங்களை தான் கூப்பிடுறாங்க. உனக்கு என்னப்பா நான் தூக்குறேன், உன் வேலை என்னமோ நீ பாருப்பா. டே அவங்க பாவண்டா ரொம்ப முடியாதவங்கடா, உன் வேலை என்ன அதை நீ பாரு, நீ கிளம்பு, உன் வேலை என்ன பாரு அப்படின்னு சொல்லி நம்மள அப்படின்னு கூப்பிடுறவன் நாளைக்கு பலாருன்னு அரைஞ்சு தூக்குடான்னு நம்மள தான் இது பண்ணுவான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீகார்காரன் மட்டும் தான் இருந்தான். இப்போ பீகார்காரன், ஜார்க்கண்ட்காரன், ஜெய்ப்பூர்காரன் ஒவ்வொருத்தனும் கோயம்பேடு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 3000 கடை இருக்கு. 3000 கடைக்கு ஒரு கடைக்கு 10 இந்திக்காரன் கால்குலேட் பண்ணுங்க. பழ மார்க்கெட்ல ஒவ்வொரு முதலாளிகளும் வேணும்னு திட்டமிட்டு வரவழைச்சு கம்மியான கூலி கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அட்டோலியம். எங்களுக்கு பொண்டாட்டிகள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. நாங்க அதுக்காக சம்பாதிக்கிறோம். நாங்க காசோ இல்ல கார் பணமோ வாங்கணும் அப்படின்றதுக்கோசரம் நாங்க சம்பாதிக்கலாம். இங்க இருக்கிற ஏழை தொழிலாளிகள் எங்களோட வயிற்று கழுவுறதுக்கு தயவு செய்து விடுங்க. நாங்க இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிற சாப்பாடு நாங்க 3 வேளை போய் கரிசோரோ அதை சாப்பிடல. ராத்திரி ஃபுல்லா மூட்டை தூக்கிட்டு போய் அம்மா ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல போய் பாருங்க, பிரிட்ஜ் கீழ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூட்டை தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 கூலி தொழிலாளர்கள் யாராவது அன்னதானம் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த அன்னதானத்துக்கு தட்டை ஏந்தி கையேந்தி நின்னுட்டு இருக்கோம். இந்த நிலைமை இது என்னைக்கு தான் முடிய போகுதுன்னு தெரியல. அதாவது அவங்களோட பேச்சு இவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒரு தேசிய கீத மாதிரி இருக்கிறது போல தெரியல. இன்னும் இதே நிலைமை நினைச்சா கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கிற மொத்த தொழிலாளர்களும் பாத்தீங்கன்னா இந்திக்காரன் சொல்றபடி தான் நடக்கிற மாதிரி இருக்கும். 7-8 பேர் இருக்காங்க. வேலைக்காக ஆளுங்க தேவைப்படுவாங்க. அந்த டைத்துல நம்மளுக்கு எந்த வேலைக்கார கிடைச்சா நம்ம அந்த ஆளை தான் நம்ம வேலைக்கு எடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு வந்து லேபர் தேவைப்படுறாங்க. நான் யார் வர்றாங்கன்னு பார்க்க முடியாது. அவங்க வந்து வெளி மாநிலமா நம்ம மாநிலமா பார்க்க முடியாது. இன்னைக்கு லேபர் தேவைப்படுது. இன்னைக்கு தேவைப்பட்டு யார் வந்தாலும் அந்த லேபர் நம்ம எடுத்து வேலை முடிச்சுட்டு நம்ம சம்பந்தம் கொடுக்க முடியும். இப்ப தமிழர்கள் வந்து அதிகமா சம்பளம் கேட்கறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு காரணமா என்ன காரணம்? சம்பளத்தை இப்போ ஒன்றும் இல்லை. யார் ஆனாலும் வந்தாலும் அந்த மாநிலத்தில் என்ன ஒரு நாளைக்கு சம்பளம்ன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. எங்களுக்கும் தெரியும். அவங்க ஒன்றும் கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்வோம். நாங்களுக்கும் தெரியும். ஒரு நாள் வந்து சென்னையில வந்து லேபர் வேலைக்கு போனா எவ்வளவு தருவாங்கன்றது ஒரு மாசம் இல்லை அடுத்த மாசம் தெரிஞ்சுக்குவாங்க. சம்பளத்தை பத்தி இருக்கிறது இல்லை. பட் வந்து நம்மளுக்கு வந்து லேபர்ன்றது நமக்கு சஃபிஷியன்ட்டா கிடைச்சா நம்ம எடுக்க முடியும். இல்லை நம்ம யாருக்கு கிடைச்சா ஆங்கிலத்தை தான் வேலை செய்ய முடியும். லேபர் பற்றாக்குறை இருக்கு. நம்ம வில்லேஜ்ல எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு கிராமத்திலயும் 100 பேர் 200 பேர் இப்பெல்லாம் கிராஜுவேட் ஆயிட்டாங்க. பிள்ளைங்களை வந்து வேலைக்கு அனுப்புறது இல்ல. அப்படியே அனுப்பிச்சா கூட 10 நாள் 20 நாளைக்கு மேல இருக்க மாட்டாங்க. இவங்க வேலையை தேடி வராங்க. ஒருத்தவனுக்கு 2 பேருக்கு சான்ஸ் கொடுத்தா அடுத்த டைம் ஊருக்கு போகும்போது இங்க வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு அவன் இட்டு வரான். உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருக்கு, வராங்க, வந்து ஸ்டே பண்ணி வேலை செய்யறாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து வில்லேஜ்ல இருந்து வரமாட்டாங்க வேலைக்கு. வந்து படிப்பறிவுல எல்லா பிள்ளைங்களும் படிப்பறிவுல செஞ்சதுனால அவங்க வீட்டுல வந்து பிள்ளைங்களை வந்து ரொம்ப செல்லமா வளர்த்துக்கிறாங்க. அப்படியே சப்போஸ் வேலைக்கு எங்கன்னா போனா கூட ஒரு 10 நாள் 20 நாள் அவனால தாக்கு பிடிச்சி வேலை செய்ய முடியல. எந்த அளவுக்கு வித்தியாசம் பாக்குறீங்கன்னா ஒரு வடக்குல இருந்து வந்து வேலை செய்யறவங்களுக்கும் தமிழ் ஆட்களுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு வேலை செய்யறது? மேக்ஸிமம் ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் அவங்களுக்கு வந்து பழகிறதுக்கு வந்து டிஃபரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பழகிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எந்த நேரத்துல வேலை செய்யறாங்க, நேரமாகாம எழுப்பி விட்டா வேலை செய்யறாங்க. வடமாநிலத்துல இருந்து வர்றவங்களுக்கு தங்கறது இடையில செய்யற இடத்துல அவங்க தங்கிக்கிறாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுது. ஒரு இடத்த பாத்துக்கிற மாதிரி ஆயிடுது, ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஆயிடுது. ரெண்டாவது வந்து இப்போ வந்துக்கிறோம் நம்ம புதுசாக வேலை இல்லையே அந்த பயத்துல தான் அவங்க வராங்க. அதனால ஒரு சில வேலை நாங்க சொல்லும் போது கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யறாங்க. வேற ஒரு பெரிய ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நம்பாலம் செய்யற ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்க 8 மணி நேரம் செய்யற வேலை நம்பாலம் 3 மாதம் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ தமிழர்கள் அவங்களுக்கு வித்தியாசம் இதுதான். அந்த ஒரு ரீசன் தான், வேற ரீசன்லாம் கிடையாது. இவங்க வந்ததுனால இப்போ